யாக்கோபின் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பாதையை அனுமதித்தார். முதலாவது யாக்கோபுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தின போது யாக்கோபு என்ன செஞ்சிருக்கணும்? ஆண்டவர்கிட்ட ஓன அழுது இருக்கணும். ஆண்டவரே, எங்க அம்மா இல்ல, இப்போ எங்க அப்பா இல்ல, எங்க அண்ணன் இல்ல, ஆனா என் தலைக்கு கீழே வச்சு படுக்கிறதுக்கு ஒரு பில்லோ கூட இல்லைன்னு அறிஞ்சு என்கிட்ட வந்து பேசுறீங்களே ஆண்டவரே, அழுது இருக்கணும். ஆனா அங்க டீல் பேசுறார். ஆண்டவர், நீர் என்னோடு இருந்து நான் போகிற இடத்தில் வருகிற இடத்துல நீங்க பாதுகாத்து உண்ண உணவு உடுக்க உடை தந்தால் நீர் எனக்கு தேவனா இருப்பீர் சொல்லிட்டு போயிட்டார். அடுத்த அதிகாரத்துல ராகேலை பார்த்து அவளை கட்டிப்பிடிச்சு ஓன்னு அழுறான். ராகேலுக்கு ஒண்ணு தெரியுமா? தெரியாது. நீ தானே உன்னை அறிமுகப்படுத்தின. ஆனா கர்த்தர் வந்து அவரே உன்கிட்ட தம்மை அறிமுகப்படுத்துறார். அவர்கிட்ட நீ அழுது இருக்கணும். புதுசா ஒருத்தைய பார்த்து அழுறியே, அவளால நீ அழ போறேன்னு தெரியுமா உனக்கு? மனுஷன்ட்ட அழுறவங்களால கர்த்தர்கிட்ட அழ முடியாது. கர்த்தர்கிட்ட அழுகிறவங்களை மனுஷன்ட்ட அழ கர்த்தர் விட மாட்டார்.